ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். கண்ணம்மா ஃபீல் பண்ணி சாமி கும்பிட்டுருக்குறாங்க. அப்போ அவங்க லக்ஷ்மி வராங்க. டைம் ஆகுதுமா, நீ என்ன ஹாஸ்பிட்டல் கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாங்க. போகணும் லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. என்னம்மா இன்னும் ரெடி ஆகாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க லக்ஷ்மி. தலை மட்டும்தான் வரணும் லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி சலிப்பாக பேசுகிற அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. நான் தான் உன்னை கிளப்பி விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மாவுக்கு ஜடை போட்டு விடுறாங்க. கண்மையெல்லாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சு விடுறாங்க. நீ எப்போதுமே சிரிச்சிட்டே இருமா, நீ இப்படி சிரிச்சிட்டு இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மா மனசில் நினைக்கிறாங்க, நான் வாழ்கிறதே உனக்காக தான் லக்ஷ்மி அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சிரிச்சிட்டு இருக்கிறது தான் உனக்கு சந்தோஷம்னா அதை செய்கிறத விட வேற என்ன வேலை இருக்குது எனக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததாக வெண்பா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. வெண்பா கண்ணம்மா பேசின வீடியோவை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. சாந்தி இப்போ அங்கே வராங்க. எதுக்குமா நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கிறீங்க? நைட்டெல்லாம் நீங்கள் தூங்கவே இல்லை, இந்த வீடியோ சத்தம் எனக்கு கேட்டுகிட்டே இருந்துச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா என் கல்யாணத்தை வச்சு ஏதோ திட்டம் வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. இது என்ன திட்டமோ, உங்கள் வாழ்க்கைக்கு அது சந்தோஷமாக அமைஞ்சால் அதுவே எனக்கு போதுமா அப்படின்னு சாந்தி சொல்கிறாங்க. அம்மா கூட சேர்ந்து நீயும் என்னை நோகடிக்காத, காஃபியை வச்சுட்டு எல்லாம் கிளம்பு அப்படின்னு கோபப்படுறாங்க வெண்பா. எதுக்காகம்மா ஏன் மேலே கோபப்படுறீங்க? நீங்கள் கோபப்பட வேண்டியது ஏன் மேலேயோ ஷர்மிளா அம்மா மேலேயோ இல்லைம்மா, நியாயமாக சொல்ல போனால் அந்த பாரதி ஐயா மேலே தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சாந்தி. உங்களை இத்தனை வருஷமாக நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்பாவும் பாரதி பேசினதை யோசித்து பார்க்குறாங்க. நான் கண்ணம்மாவை டைவர்ஸ் பண்ணுறேன், இல்லை கோர்ட்டில் போய் கேஸை வாபஸ் வாங்கிட்டு அவ கூட சேர்ந்து வாழ்கிறேன், அதை பற்றி உனக்கு என்ன அப்படின்னு அவர் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. அப்படியே நான் கண்ணம்மாவை டிவர்ஸ் பண்ணாலும் ஒன்றை வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு கனவுல கூட நினைக்காத அப்படின்னு பாரதி சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க வெண்பா. வெண்பா இப்போது வீட்டில் இருந்து வேகமாக கோபமாக கிளம்பி போகிறாங்க. நேராக பாரதியோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. வெண்பாவை பார்த்ததும் பாரதி வா வெண்பா அப்படின்னு சொல்கிறாரு. என் பேர் வெண்பான்னு கூட உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க வெண்பா. ஏன் இப்படி பேசுகிற வெண்பா அப்படின்னு கேட்குறாரு பாரதி. பாரதி சொல்கிறாரு, நீ அந்த கேஸ்லேருந்து வெளியில் வந்தேன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கேஸ்லேருந்து நான் வெளியில் வந்துட்டேன்ற அளவு நீ தெரிஞ்சு வச்சுருக்கா, அந்த அளவு என் மேலே அக்கறையாக இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க வெண்பா. 10 வருஷமாக நான் உன்கிட்ட பழகிட்டு இருக்கிறேன், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா மட்டும் என்கிட்ட ஓடி வர, நான் உனக்கு ஆறுதல் சொல்கிறேன்ல அப்படின்னு கேட்குறாங்க. அன்னைக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போனாங்களே, அப்போ நீ வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்த, என்னை தேடி போலீஸ் ஸ்டேஷன் நீ வந்தையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஃப்ரெண்டு பிரச்சனையில் இருக்கும்போது ஹெல்ப் பண்ணணுன்ற பேசிக் மேனர்ஸ் கூட உனக்கு இல்லை பாரதி அப்படின்னு கோபப்படுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பேசாது வெண்பா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. அன்றைக்கி நான் போலீஸ் ஸ்டேஷன் வரணுன்னு தான் கிளம்புனேன், ஆனால் என்னோட அம்மா தான் என்னை தடுத்து நிப்பாட்டிட்டாங்க, என்னோடய சிச்சுவேஷன் என்னால் வர முடியலை அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. வெண்பா சொல்கிறாங்க, உனக்கு என் மேலே அக்கறை இருந்தால் யார் தடுத்திருந்தாலும் நீ வந்து நின்றுப்ப பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கூட வந்து நிற்கிறதுக்கு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா, ஐ ரியலி ஹேட் யூ பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. இந்த ஹாஸ்பிட்டலில் கண்ணம்மாவை எப்படி உன்னோட அம்மா அட்மின் ஆஃபீஸராக வந்து உட்கார வச்சாங்களோ அதே மாதிரி மறுபடியும் கண்ணம்மாவையும் உன்னையும் சேர்த்து தான் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. மறுபடியும் அவள் உனக்கு துரோகம் பண்ணிட்டு தான் போக போகிறா, எல்லாத்தையும் சகிச்சிட்டு நீ தான் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாரதிக்கு கோபம் வந்துடுது. தேவையில்லாததெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மா பற்றி பேசுனதும் உனக்கு கோபம் வருதா பாரதி அப்படின்னு கேட்குறாங்க வெண்பா. நீ யாருன்னு நல்லா புரிஞ்சுட்டேன், நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வெண்பா. ஹேமா வெண்பாவோட கார் கிளம்பி போகிறத பார்க்குறாங்க. என்னாச்சு டேடி, யார் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு கோபமாக சொல்கிறாரு பாரதி. வெண்பா ஆண்டி கார் மாதிரி தெரியுது, வெண்பா ஆண்டி வந்துட்டு போனாங்களா அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. என்கிட்ட தேவையில்லாதெல்லாம் கேட்காத, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்னு கோபமாக சொல்கிறாரு பாரதி. இப்போ எதுக்கு டேடி தேவையில்லாமல் என்னை திட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. போங்க டேடி, நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. சாரி ஹேமா, ஏதோ டென்ஷனில் ஒன்று கத்திட்டேன், சாரி ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. இந்த வெண்பா ஆண்டியை டேடி கூட பேச விடாமல் தடுக்கணும், அதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஹேமா. அடுத்ததான் ஹாஸ்பிட்டலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. கண்ணம்மா அங்கே ஒர்க் பண்ணுற எல்லார்ட்டையும் ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் பழகிறாங்க. பேஷண்ட்டெல்லாம் பார்த்து ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிறாங்க. விக்ரம் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. வேணுக்கு கால் பண்ணுறாரு. ஒரு அட்மின் ஆஃபீஸர் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேனோ அதே மாதிரி கண்ணம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆனால் எல்லாரையும் அவங்களோட அன்பால் கட்டி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணம்மா உண்மையிலே ரொம்ப பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாரு விக்ரம். வேணுவும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.